ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நந்தினிக்காக நம்ம சூர்யா இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் நந்தினிக்கு புரிய வருது. இவ்வளோ நாளாக நம்ம எவ்வளோ தான் அழுதாலும் கஷ்டப்பட்டாலும் கதறினாலும் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலையே படாத சூர்யா சாரா இப்போ நம்ம அன்னைக்கு அழுததுலேருந்து அவருக்குள்ளே இவ்வளோ மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு சூர்யாவை பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா நழுவி பால்ல விழுவுற மாதிரி நம்ம நந்தினியோட மனசு நழுவிக்கிட்டே போகுது சூர்யா சார் கிட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா இது இவ்வளோ கல்யாணம் இவ்வளோ நாள்ல அவராலவே எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனால் எதையுமே அவர் கண்டுக்கிட்டதே இல்லை. ஜஸ்ட் ஒரு சாரி கூட சொன்னது கிடையாது சூர்யா. கழுத்தில் தாலி கட்டினதுக்காக நம்ம நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக கூட நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருன்னு கூட கேட்காத சூர்யா இப்போ நம்ம நந்தினி அன்னைக்கு அழுதாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம சூர்யா மனசுக்குள்ளே நம்ம என்ன காரணத்தாலும் சரி நந்தினி அழுவவே விடக்கூடாது, நம்ம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், நம்ம தான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா நினைக்கிறாரு. இப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன சார், நீங்கள் உங்களோட ஒரு ஏழை பொண்ணு மாதிரி ஒரு ஏழை பொண்ணை லவ் பண்ணீங்க, உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால கெடுத்து விட்டாங்க, அதனால இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பழி வாங்குறதா என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம சூர்யாவுக்கு அந்த பழைய காதல் ஞாபகம் அப்போ தான் அவர் அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, அவ கூட வாழ முடியலைன்னா இவ கூட நம்ம வாழ்ந்து காட்டியிருக்கணும், நம்ம உண்மையாலுமே வாழ்ந்து காட்டினா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை விட தண்டனை வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சூர்யா. அதனால தான் நந்தினியோட பிரச்சனைகள் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பாரு, இதுக்கு மேலே உன்னோட கஷ்டம் துன்பம் பிரச்சனை வலி வேதனை எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மூச்சு இழுத்து விடும்போது சொல்லியிருப்பார். அப்போது அதை அவர் சும்மா சொல்லலை, வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, இதுக்கு மேலே நந்தினியை நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்றதுக்காக தான் நம்ம சூர்யா சொல்லியிருப்பார். இதனால் நம்ம நந்தினி யோசிச்சு பார்க்குறாங்க, சூர்யாக்குள்ளே இவ்வளோ நல்ல மனசு இருக்கா, இதுக்கு மேலே அவர் எந்த காரணத்துக்காகவும் நம்ம வெறுத்துடவே கூடாது, நமக்காக ஒருத்தர் எல்லாமே பண்ணுறாருன்னா அவருக்காகவும் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நந்தினி மனசுக்குள்ள ஆழமாக நம்ம சூர்யா இறங்கிட்டாரு. ஆழமாக இறங்கினது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே நந்தினியுமே பிடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, நம்ம நந்தினியோட கேரக்டர் குணம், அவள் நடந்துக்கிற விதம், இந்த அர்ச்சனை கேவலமாக நடந்துக்கும் போது நந்தினியை கம்பேர் பண்ணும்போது நந்தினி இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம நந்தினியை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சூர்யா நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே காதல் ட்ராக்கு தான் நம்ம மூன்று முடிச்சில் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.